வணக்கங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு மார்னிங்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, அவினியஸ்க்கு ஸ்கூல் இருக்கு. லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்க எந்திரிக்க முன்னாடியே குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, காயெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பாவக்காய் இருந்தது. அதுவும் பெரிய சைஸ் பாவக்காய் வாங்கியிருந்தேன். ஓகே. இத கட் பண்ணி எடுத்து வச்சிரலாம். அதுக்கு பிறகு குக் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன். பாவக்காய் பெரிய சைஸ்னால அதோட விதைகளும் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும்ல. அதனால கட் பண்ண கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பிரஷ் பண்ணி கட் பண்ற மாரி இருந்தது. சத சதன்னு உள்ள போல. கட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சில ஞாபகங்கள் வந்தது. நான் யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்தாச்சு. சென்னை வரவும் ஒரு ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணது ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லலாம். அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறப்போ, குக்கிங் வந்து நாங்க தான் பார்த்துக்கணும். அங்க அபார்ட்மெண்ட் மாரி அந்த வீடு. ஒரு 5 பேரு கிட்ட ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் சேர்ந்து அங்க ஒர்க் பண்றவங்க. நாங்களே தான் குக் பண்ணி சாப்பிடுற மாரி இருந்தது. மொத நான் சென்னை வந்திருக்கிறப்போ, அங்க தான் அப்படி இருந்தோம் அவங்களோட எல்லாம் சேர்ந்துட்டு. என்ன விட எல்லாமே வயசுல பெரியவங்க தான். நான் வந்திருக்க ஸ்டேஜ்ல நான் தான் கடைசி அவங்களோட எல்லாமே சின்ன பொண்ணா தான் இருந்துட்டுருந்தேன். எனக்கு குக்கிங் வந்து பெருசா எதுவுமே தெரியாது. ஆனா, எனக்கு அந்த இடத்துல நெறைய அனுபவம் கத்துக் குடுத்தது எல்லாருமே ஜாலியா எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்டின்னும் சொல்லலாம். குக்கிங்லாம் பெரிய அக்கா அவங்களே அந்த மேம் அங்க ஒர்க் பண்ற மேம் தான் கூப்பிடுவோம். அவங்க எல்லாருமே குக்கிங் பார்த்துக்குவாங்க. நான் லாஸ்ட்டா தானே வந்தேன். ஆல்ரெடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கட்டிங் இது மாரியான வேலைகள் மட்டும் தான் கொஞ்சம் பண்ணி குடுத்துட்டுருப்பேன். அந்த இடத்துல ஜாலியா போயிட்டுருந்தது. ஆனா, எங்க வீட்ல ஃபுல்லுமே அருகுமனையில தான் கட் பண்ணுவோம். நைஃப் அப்டின்னா எனக்கு சுத்தமா அத வச்சு கட் பண்ணி இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது டோட்டலா. அங்க இப்டிதான் கட் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு எங்க கூட ஹெச்ஆர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ரஜினி அப்டிங்கிற ஒரு மேம்லாம். அவங்க தான் எனக்கு மொத இந்த நைஃப வச்சு கட் பண்றதுக்குலாம் நெறைய சொல்லிக் குடுத்தாங்க. இது இப்டிதான் பண்ணணும். இந்த மாரி பிடி அதெல்லாம். என்னமோ ஒரு சின்ன பிள்ளைய ஹேண்டில் பண்ணா எப்டி பண்ணுவோம்? அது மாரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிக் குடுத்தாங்க. எனக்கு சுத்தமா வராது அத வச்சு கட் பண்றதுக்கு. மத்த வேலை செய்றதுக்கும் நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. குக்கிங்கும் தெரியாது. காலையில ஒரு 5, 6 பேருக்கு அங்க சேர்ந்து குக் பண்ணுவாங்க. நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன பார்ட் பண்ணணும்ல. அவங்க எனக்கு குடுக்குறதே அந்த கட்டிங் ஒர்க்கா தான் இருக்கும். அதுவும் பண்ண தெரியாம உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ அவங்க என்ன கைய பிடிச்சு வச்சு சொல்லிக் குடுத்தாங்க. "இது மாரி பிடி, கத்திய இப்டி பிடி, இப்டி பிரஷ் பண்ணு" அப்டின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு காலையில அவங்களயெல்லாம் நெனச்சு பார்த்த மாரி இருந்தது. எவ்வளோ கலர்ஃபுல் டேஸ்லாம் நெறைய இப்ப நம்ம மிஸ் பண்றோம் அப்டிங்கிற மாரி. பாவக்கா அப்டின்னாலே கசப்பு தாங்க. அத சாப்பிட பசங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு வகையில நம்ம பசங்களையும் நம்ம எல்லாருமே சாப்ட்டா ரொம்பவே நல்லது. நல்ல விஷயம் எல்லாமே நம்மளுக்கு எடுத்துக்க உண்மையிலேயே கஷ்டமா தாங்க இருக்கும். ஆனா அத கண்டிப்பா நம்ம பழகிக்கணும். பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பிடிச்ச விதமா எப்படியாவது குடுத்து அவங்களையும் நம்ம சாப்பிட வச்சிரணும். என்னோட பையன் அடிக்கடி எப்பமாவது வயிறு வலிக்கிற மாரி இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் நான் சொல்லி சொல்லி காமிப்பேன். "உனக்கு வயிறு வலிக்கு இது மாரிலாம் சொன்னில்லம்மா, மூச்சுக்கடி எதுவுமே வராது. இது நீ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு" அப்படிங்கிற மாரி. இப்ப பெரிய பையன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பழகி பழகி கொஞ்சம் சாப்பிடுற ஸ்டேஜ் வந்துட்டான். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத கொஞ்சம் நல்லா சுருள வதக்கிக்கிட்டு, அந்த தக்காளி, வெங்காயம் வதக்குன தண்ணியிலேயே இத பாவக்காவும் நல்லா வதக்கம்போது, நல்லா மூடி வச்சு சிம்ல போட்டு வேக வச்சேன்னா, சுருண்டு வெந்துரும். நம்ம போட்ட காயோட அளவோட பாதி காய் வரும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அதோட கசப்பு தன்மை கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிரும். வீட்டு மசாலா பொடி மட்டும் தான் நான் காரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அத தொக்கு மாரி வச்சுட்டோன்னா, நம்ம சாதத்துல போட்டு பெசஞ்சு எடுத்துக்கலாம். அது மாரி செய்யும்போது, இவனுக்கு ஒரு தக்காளி சாதம் சாப்பிட்ட ஃபீல் மாரி இருக்கும். ஏன்னா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போடும்போது, அதோட கசப்பு தன்மையும் அதிகமா தெரியாது. அது மாரி தான் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ணி குடுத்துட்டேன். ஆல்ரெடி அவன் இது மாரி சாப்பிட்டுக்குவான். அதனால பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில பாவக்காய நம்ம பசங்க சாப்பிட வைக்கணும். அவ்வளோதான். சைடிஷ்க்கு கொத்தவரங்கா பண்ணியிருந்தேன். அவனுக்கு ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ் 2 பனானா மட்டும் வச்சு அனுப்பியாச்சு. டைம் ஆயிட்டு. அவனுக்கும் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு, பாய் பாய் சொல்லிட்டு அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம். பசங்கள நம்ம பாவக்காய் எப்படியாவது வீக்லி ஒன்ஸ்னால சாப்பிட வச்சுட்டோன்னா, அவங்களுக்கு நல்லாவே பசிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வயித்துல பூச்சிக்கடி இது மாரியான பிரச்சனைகள் இருந்தாலும் பசங்க நம்ம சாப்பிடவே மாட்டாங்க. மந்தமா இருப்பாங்க. பசிக்கல, பசிக்கல அப்படிங்கிற மாரிலாம் இருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க ஒன்ஸ் பாவக்காய் குடுத்து பாருங்களேன். பூச்சிக்கடி இது மாரியான இருக்கிற பிரச்சனைகளும் சரியாயிரும். பிள்ளைங்களுக்கான பசியையும் நல்லா தூண்டும் இந்த பாவக்கா. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல அப்டேட்ல பார்க்கலாம்.